ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் ஏன் மேலே போகுது கீழே வருதுன்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம காசை கொண்டு போய் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகுதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ FII brought for 5,000 crores, DI sold for 3,000 crores சொல்லிட்டு. அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் வந்து ஒரு ப்ரைஸை மேலேயும் கீழேயும் மேனிபுலேட் பண்ணுறாங்களா? அப்போது யார் இந்த FII and DI? இவங்க தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் மக்களே, நான் கோகுல். ஸோ போன 2 வீடியோவில் ஷேர்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, 5 டிஃப்ரெண்ட் வேஸ் டு மேக் மணி இன் ஷேர் மார்க்கெட்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கான FIIs அண்ட் DIIஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மித்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டை யாருனாலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனி ரிசல்ட்ஸ், interest rates, government policies and economic data, retail investors, FIIs and DIIs, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சேர்றதுனால தான் ஒரு கம்பெனியோட பிரைஸ் மேலேயும் கீழேயும் போகும். ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட மார்க்கெட்டில் FII and DIIஸோட பையிங் அண்ட் செல்லிங் தான் ரொம்பவே பவர்ஃபுல். பிகாஸ் இவங்க கிட்ட க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணிங்கிறது இருக்கும். இவங்க மார்க்கெட்டில் பை ஆர் செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்ட்டுங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ FIIனா என்ன? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின்லேருந்தே நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாரையுமே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த விதத்துலலாம் அவங்க காசு உள்ளே வருதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், பென்ஷன் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபண்ட், இவங்க எல்லாரையுமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் இவங்கள ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர், UK, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாருமே அவங்க காசை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து FIIஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு FIIஸ்னா யாருன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வெளியே இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருதுன்னா அவங்க எல்லாருமே FIIஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 crore 2 crore இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. லைக் 3,000 crores 5,000 crores சொல்லிட்டு ஒரு மேசிமான அமௌண்ட் வந்து டெய்லியுமே பை ஆர் செல்லுங்கிறது அங்கே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க இம்பாக்ட்டுங்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. இப்போது DIனா யாருன்னு பார்ப்போம். DIங்கிறது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எப்படி ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது அவங்கள FIIன்னு சொல்லி சொல்கிறோமோ, இது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், பென்ஷன் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இவங்ககிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணிங்கிறது இருக்கும். நம்மளக்கூடிய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையுமே வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய பெரிய பேங்க்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணுவாங்க, ஆர் எல்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே தான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் SBI மியூச்சுவல் ஃபண்ட், HDFC மியூச்சுவல் ஃபண்ட், கோட்டக் மஹேந்திரா மியூச்சுவல் ஃபண்ட், ஆர் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸை தான் ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு AMCs கிடையாது. ஸோ இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காங்க, பட் அவங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அதனால தான் இவங்கள டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு FIIனா யார், DIனா யாருன்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டரான நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குகிறோம் அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளோ ஷேர் வாங்குவோம்? ஒரு 10 ஷேர்ஸ், ஒரு 500, ஒரு 1000 ஷேர்ஸும் கூட வாங்குவோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்கிட்டலாம் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணிங்கிறது இருக்கும். அவங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறாங்க அப்படின்னா சும்மா 10 ஷேர் 20 ஷேர்லாம் வாங்க மாட்டாங்க. லைக் 1 lakh ஷேர்ஸ் அப்படிங்கிறது வாங்குவாங்க. அதுக்கு லிட்டரலி ஒரு 300 to 400 crores ஆகும், சம் அமௌண்ட் ஆகும். பட் அந்த மாதிரி வந்து அவங்க பெரிய இம்பாக்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுனால தான் அவங்களோட சென்டிமெண்ட்டுங்கிறது மார்க்கெட்டில் ரொம்பவே இம்பாக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் சொன்னது மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸில் வேணால் கரெக்டாக இருக்கும், பட் சம்டைம்ஸ் இதுவுமே ஃபெயிலுங்கிறது ஆகும். எப்படி அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் லைக் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டீலுக்கு வந்து கம்மி பண்ணுறோம் ஆர் பேன் பண்ணுறோம் கொஞ்சம் நாளைக்குன்னு சொன்னால் ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே விழும். என்னதான் அவங்க வந்து FIIs அந்த ஸ்டீல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஷேருங்கிறது மேலே போகாது. ஸோ அதே மாதிரி தான் என்னதான் FII and DIIs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த கம்பெனி ஒரு ஒழுங்காக ரிசல்ட் தரல, ஒரு பேடான ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸுங்கிறது ஃபாலோ ஆக தான் செய்யும். அப்புறம் ஏன் இந்த FII DIIs பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த FII DIIயோட நெட் பையிங் அண்ட்
அண்ட் செல்லிங்கை நம்ம மானிட்டர் பண்ணுறனால மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஸோ ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திங்க் பண்ணுறாங்க, ஸோ டொமஸ்டிக் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்லாம் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட் சென்டிமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபைனலாக இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் பர்பஸ்க்காகவோ இல்லைனா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ ஒரு ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம மானிட்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கிடைக்குங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தட்ஸ் தான் இருக்குது. வித் சூட்டபிள் எக்ஸாம்பிளோட ரொம்பவே கிளியராக நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான புக்கை நான் கீழே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வேணால் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு ஷேரை வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒன்று தேவைப்படும். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்கரோட லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஆப்புங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். ஸோ ஸ்லோவாக, ஸ்டெடியாக, ஸ்மார்ட்டாக, லெட்ஸ் லேர்ன் த ஸ்டாக் மார்க்கெட் த ரைட் வே.